ரொம்ப ஏசியமா இருக்கு. எவ்வளோ நேரம் எல்லாருமே வந்துட்டாங்க, இவ்வளோ லேட்டாக வரீங்க. ஏதோ கொட்டி கொட்டி கலந்துருக்கு. இதுவரையும் நான் பார்த்ததில்ல, அதனால சரி நான் பிரிச்சு பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பரா இருக்கு. ஹாய். எங்க கிளம்பி நிக்கிற வேகமா நைட்ல? இப்போ பாத்தீங்கன்னா மணி வந்து 8 மணி ஆகுது. இப்போ நம்ம எங்க 8:10க்கு ஷோ 8 மணி வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். எந்த படத்துக்கு போறோம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அத அஜித் படத்துக்கு தான். குட் பேட் அக்லியா அந்த படத்துக்கு தான் போறோம். இப்போயும் மறுபடியும் நம்ம ஃபேமிலியோட தான் போறோம். எல்லாருமே கிளம்பி போறோம். டிக்கெட்லாம் வந்து ஆல்ரெடி எடுத்தாச்சு. கிடைக்காதனால தான் நைட் ஷோ போட்டுருக்கு. 8:10க்கு ஷோவா? 8:10க்கு மணி இங்கே 8 ஆயிடுச்சு. எங்க போனாலும் கடைசி நேரத்தில் தான் கிளம்பி வீட்டுல இருந்து வெளியே வராங்க. நம்மளோட டைம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ல தான் போவோம் எங்க போனாலுமே. அதே மாதிரி இப்போ 8:10 ஷோவுக்கு 8 மணி வரைக்கும் வீடியோ எடுத்துட்டு உட்காந்துக்கிறோம். இன்னும் போகல, கிளம்பி அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அஜித் படத்துக்கு போறோம். அவங்க அம்மா வந்து அஜித் ஃபேன். அவங்க அம்மா யாரு பாத்தீங்கன்னா என் தம்பிக்கு அஜித்னு பேர் வைக்கணும்னு சொல்லி அப்பவே நினைச்சிருந்தாங்க. ஆசை அதனால அஜித் நான் பிடிக்கும் எங்களுக்கு. அஜித் நல்லா அஜித் படம் அவங்களும் கிளம்பிட்டு இருக்கோம்ல. எங்க அம்மா எங்க அப்பா தம்பி எல்லாருமே பாரதி நாங்க ஃபேமிலியோட போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிள்ளை போல மடியிலே மடியிலே உறங்கிவிட நீலா வரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை. நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடல் இல்லை. வண்ண பூக்கள் வேர்க்கும் முன்னே வரச் சொல்லு தென்றலை, தென்றலை. அவசரமா போயிட்டு இருக்கான் பாரதி வேகமா. டைம் ஆயிடுச்சு வேற. இங்கே தியேட்டருக்கு வந்தாச்சு. 8:10 ஷோவுக்கே நம்ம 8:10 தான் கரெக்டாக வரோம். 8:10 ஆக போகுது. வண்டி பார்க் பண்ணிட்டு உள்ளே போகிறது கரெக்டாக இருக்கும். வண்டி பார்க் பண்ணிட்டு நின்றுட்டுக்கிறாரு, வந்துனுங்கிறான். சீக்கிரம் வா. வாங்க 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 வாங்க. ஏன் இங்கே நிற்கிறீங்க? அங்கே போக வேண்டியது தானே? அவசர அவசரமாக போயிட்டு பயங்கரமா குளிர்த்தா. எல்லாருக்கும் நடுக்குதா? ஏதோ வாங்கிட்டு வர போறான். நிர்மலும் பாட்டு தம்பியும் குளிர் இல்ல பயங்கரமா. ரொம்ப ஏசியமா இருக்கு. அங்க தெரியல, அங்க போட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப குளிர். நேரம் எல்லாருமே வந்துட்டாங்க, இவ்வளோ லேட்டாக வரீங்க. ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணிருந்தேன். நீங்கள் வந்த உடனே கரண்ட்டே ஆஃப் ஆயிடுச்சு. கரெக்டாக அவ்வளோ லேட்டாக வரீங்க எல்லாம் வந்த பிறகு. ஏதோ கொட்டி கொட்டி கலந்துருக்கு. அது போட்டால் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும்ல. எவ்வளோ நேரம் படம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அப்பா எங்க அம்மா படம் பார்த்துட்டு நடந்து வராங்க. தம்பி படம்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அஜித் நல்லாவே நடிச்சிருந்தாரு. படமும் ஓகே, நல்லா இருந்தது. அஜித் வந்து மாசா காமிச்சிருந்தாங்க. நல்லா கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு லைட் செட்டிங்லாம் நிறைய போட்டு அதெல்லாம் நல்லா காட்டியிருந்தாங்க. நல்லா இருந்தது. நம்ம படம் சூப்பரா இருந்துச்சு. அஜித் படம் நல்லா கம்மியா இருந்துச்சு. அஜித் ரசிகர் வேற எங்க அம்மா நல்லா பார்த்துட்டு வந்துட்டாங்க. அம்மா அப்பா எல்லாருமே பார்த்தாங்க. அப்பா பாத்தீங்கன்னா ஒரு இது டைலாக் வேற கூட சொல்றாரு. ஆமா, ஒரு டைலாக் எங்க அப்பா அப்படியே கூட சொல்றது, சிரிக்கிறது, அவர் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு ஒரு படத்தெல்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே ஃபேமிலியோட போய் படம்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. படம் நல்லா இருந்தது. நீங்களும் வந்து படத்துக்கு போனீங்களான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என் தம்பி வந்து காலையில் வேலைக்கு போயிட்டு வந்தான். ஒரு கிஃப்ட் ஹாம்பர் ஒன்று எடுத்துகிட்டு வந்தான். அதை நம்ம பிரிக்கிறதுக்கு டைம் இல்லை, படத்துக்கு போயிட்டோம். அதனால வந்து இப்போ நான் அதை பிரித்து காமிக்கிட்டேன், என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு ஆர்வமாக இருக்குது, நானும் ஒன்று பிரிக்கல. 60ஆம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க போல, யாரோ தெரிஞ்சவங்களாம் தெரியல. வேலை செய்கிற இடத்துல 60ஆம் கல்யாணத்துக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக தான், இது வரையும் நான் பார்த்ததில்ல. அதனால சரி நான் பிரித்து பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பை கொடுத்துருக்காங்களா, இது பாருங்க, நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? உள்ள பிஸ்கெட் தான் தெரியுது. அதான் ஃபுல்லாக பிஸ்கெட்டாக தெரியுது. சுருக்கு பை மாதிரி அப்படியே எடுத்துக்கிட்டா 50-50 இருக்கு.
அதுக்கு அடுத்து வந்து டார்க் ஃபேண்டசி. டார்க் ஃபேண்டசி. டார்க் ஃபேண்டசி இது இருக்கு. வெறும் பிஸ்கெட்டா கொடுத்துருக்காங்கப்பா. குட்டே குட்டே கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் சாக்லேட்டு பழம்லாம் வச்சு கொடுப்பாங்க. இது வந்து பிஸ்கெட் மட்டும் போல. ஹாப்பி ஹாப்பி பிரிட்டானியா அது. பார்வா கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ரூட்டி ஒரு ஜூஸ் ஒன்று சின்ன ஃப்ரூட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பர்பன் பிஸ்கெட் கொடுத்துருக்காங்க. வெறும் பிஸ்கெட் ட்ரீட்டா இருக்குது. இது ஜிம்ஜாமா. ஜிம்ஜாம் ஏதோ கிரீம் பிஸ்கெட். ஜிம்ஜாம் பிஸ்கெட். வாவ். நெபாட்டி. பாருங்க ஒரு பிஸ்கெட் வெரைட்டியா இருக்கு பங்கு பாரா. இதான் கிஃப்ட் ஆம்பரா. இங்க பாரு. கல்யாணத்துக்கு தாம்பூலம் மஞ்சு. மஞ்சு பத்தியா? 60ஆம் கல்யாணத்துக்கு தாம்பூலம். தாம்பூலம் கொடுத்துருக்காங்க. மஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சூப்பரான ஒரு பிளேட். அது எடுக்க முடியாது. அது நம்ம பிச்சு தான் எடுக்கணும். ஓகே ஓகே. அதிலே ஃபிக்ஸடா வர்றது. gift மாதிரி கொடுக்குறது நல்லா இருக்கு. இது வந்து நம்ம பிரிச்சு வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேட் பாருங்க. கோல்ட்ல. இத்தனை ஐட்டம் உள்ள இருந்தது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வச்சிருந்தாங்க. வெரைட்டி இன்னைக்கு வந்து ஒரு குடிதான்ற மாதிரி ஸ்நாக்ஸ் வெறும் பிஸ்கெட்டா இன்னைக்கு வந்து நம்ம சாப்பிட போறோம். இந்த மாதிரி நீங்க 60ஆம் கல்யாணத்துக்குலாம் போயிருக்கீங்களா? இந்த மாதிரி gift எல்லாம் கலந்துருக்கீங்களா 60ஆம் கல்யாணத்துல? ஆனா 60ஆம் கல்யாணத்துல கலந்துக்கினா ரொம்ப நல்லது அப்படி சொல்லுவாங்க பாக்குறது. நம்ம இது வரைக்கும் போனது இல்லை. நாங்க யாரும் இந்த மாதிரி பார்த்ததும் இல்லை. இது வந்து தம்பி யாரோ கொடுத்துருக்காங்க போல gift. அவ்வளோதான். நீங்க போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. 60ஆம் கல்யாணத்துலாம் கல்யாணத்துக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.